ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் ட்விஸ்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு ட்விஸ்ட் தான் வச்சுருக்காங்க. அந்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துர்கா அவங்கள பற்றி தான். ஸோ நம்ம ரேவதி எந்த உடனே துர்காவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி ஆல்ரெடி ஒரு வரன் வந்து பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட சொல்கிறாங்க. யார் என்ன எதுன்னு விசாரிக்காமல் நீங்கள் எப்படிம்மா இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னை எதிர்த்து பேசாத. ரேவதி இப்படி தான் வந்து என்னை எதிர்த்து பேசி கல்யாணமே வேண்டான்னு சொன்னான். இப்போது தம்பி ராஜா தம்பியை புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துர்கா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம துர்கா பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து வீட்டில் இன்னொருத்தர் வேலைக்காரராக ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, நம்ம கார்த்திக்குரிய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து கோவிலில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம கார்த்திக் வந்து ரேவதிகிட்ட சொல்லிவிட்டு, ரேவதி சொன்ன உடனே வந்து கார்த்திக் தேடி போகிறாங்க துர்காவை. துர்கா பார்த்திங்கன்னா கோவிலில் அவர் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது தாலியெல்லாம் கட்டிட்டாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம கார்த்திக் பயங்கர ஷாக்கிங்கோடு நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ துர்கா இப்போது திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்து கல்யாணம் முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போது வீட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும். கண்டிப்பாக இது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேறு மாதிரி பிரச்சனை ஆகும். கார்த்திக் வந்து இந்த பிரச்சனையை எப்படி வந்து சுலபமாக முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட விஷயமே. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ துர்கா அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற ட்விஸ்ட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்க்கலாங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ துர்கா உங்களுக்கு விஷ் பண்ணோன்னா கமெண்ட்டில் உங்களுடைய விஷஸ் தெரிவிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.